கஸ்தூரி ஓ கஸ்தூரி கஸ்தூரி ஓ கஸ்தூரி எப்படியோ நீ போறதா முடிவு பண்ணிட்ட. கொஞ்சம் இரு. கஸ்தூரி, அம்மா இந்த பணம் உன் ஆபரேஷனுக்கு அங்கங்க புரட்டின பணம். புண்ணியமா அந்த டாக்டர் ஆபரேஷனுக்கு ஒரு பைசா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதை நீயே வச்சுக்க, உனக்கு உதவியா இருக்கும். வச்சுக்க. அப்பா, நிச்சயமா இது எனக்கு உதவியா இருக்கும். என்னோட பொறுப்புகளை முடிச்சுட்டு உங்க கஸ்தூரியா பழையபடி உங்ககிட்ட திரும்பி வரேன்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. கஸ்தூரி, நீ சென்னைக்கு போயிட்டு வாமா. நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ட. இனிமே நீ தொட்டதெல்லாம் தொடங்கணும். நான் இனிமே ஆனந்த கண்ணீர் தான் வடிக்கணும். உன்னை நினைச்சு வருத்தப்படக்கூடாதும்மா, அழக்கூடாது. சந்தோஷமா போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. அப்பா, என்ன பண்றீங்க? கணக்கு பண்ணாதான் தப்பு. கணக்கு பாக்குறேன். என்ன கணக்கு? ஆபீஸ் கணக்கு. ஆபீஸ் கணக்கா ஆபீஸ்ல பார்க்கணும். வீட்ல எதுக்கு? அப்போ வீட்டு கணக்கு பார்க்கலாமா? சும்மா இருங்க. ஆமா, அண்ணன் உங்ககிட்ட என்ன கேட்டாரு? உங்ககிட்ட என்ன கேட்டாரோ அதேதான் என்கிட்டயும் கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நீ என்ன சொன்னியோ அததான் நானும் சொன்னேன். சமத்து. கேள்விய நான் கேட்கிறேன். பொற்கொடி, நம்ம வீட்டுல எப்ப விசேஷம்? அதெல்லாம் நம்ம கையில இருக்கு. குழந்தை வேணும்னா அரச மரத்தை சுத்தக்கூடாது, புருஷனை தான் சுத்தணும். ரொம்ப ஓராவே சுத்துறோம். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சுத்துறனா இல்லையா? சுத்துறோம் தான், ஆனா அதுக்கு ரிசல்ட் இல்லையே. என்ன ரிசல்ட் இல்ல? நமக்கு கல்யாணமாகி 3 மாசம் தான் ஆகுது, 3 வருஷம் ஆகல. அதுக்கு இல்ல பொற்கொடி, நான் ஏற்கனவே லேட் மேரேஜ். இந்த விஷயத்துல இன்னும் லேட் பண்ணா உங்க
உங்களை யார் லேட் மேரேஜ் பண்ணிக்க சொன்னா? இந்த வயசுல தான் பிராப்தம்னு ஆல்ரெடி தலையில எழுதி இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நீங்க இந்த வயசுல தான் அப்பா ஆகணும்னு தலையில எழுதியிருந்தா? அதுவும் லேட்டுன்னு எழுதியிருந்தா நாம அத அழைச்சி எழுதிருவோம். அது எப்படி? உனக்கு கிண்டலா இருக்குல்ல? வேலையில இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள குழந்தைய பெற்று அதுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து நாம தாத்தா பாட்டி ஆயிடணும். அதுதான் சேஃப். பிறக்க போற குழந்தைக்கு நான் அப்பாவா தெரியணும், தாத்தாவா தெரியக்கூடாது. அப்படியா? அது ரொம்ப சிம்பிள். முடி நரைச்சா டை அடிச்சுக்கோங்க, முடி கொட்டிட்டா வேக்க வச்சுக்கோங்க. ஒரு கொடி, உன் அண்ணனுக்கு சீக்கிரமே தான் தாய்மாமன் ஆகணும்னு ஆசை. இப்ப ஆசை அண்ணனுக்கா இல்ல உங்களுக்கா? ஏன் உனக்கு இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன்.